மக்களே எங்கள் அக்கா பொண்ணுக்கு பந்தக்கால் நட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் இது நலுங்கு வைக்கிறது தாயிட்டு நலுங்கு எல்லாமே எங்கள் வீட்டில் தான் வச்சோம். ஃபஸ்ட்டு பந்தக்கால் நட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பந்தக்கால் நடுறோம். அதனால் வந்து இப்போ எங்கள் அக்கா வெளியில் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே படைச்சிட்டு பந்தக்கால் எடுத்து அப்படியே நட வேண்டிதான். பிள்ளையாருக்கு படிச்சுட்டு போய் பந்தக்காலுக்கு போய் மஞ்சள்லாம் தடவி குங்குமம் தடவி அதுக்கு மேலே பிள்ளையார் துண்டு கட்டி வேப்பில மாலை கட்டிட்டு அப்படியே அந்த பந்தக்காலை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நட்டுக்க வேண்டியதான் மக்கள். நடுறதுக்கு வந்து 5 பேர் தான் இருப்போம். எங்கள் அக்கா, எங்கள் தம்பி ஒய்ஃபு, எங்கள் ஒய்ஃபு, பொண்ணு 5 பேர் சேர்ந்து நடுறோம். நாங்களாம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எதையும் சாங்கி ஏற்ற விட மாட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அதில் ஏதோ ஒன்று இருக்கும், இல்லாதெல்லாம் இருக்காது. அதுக்காக பிராமணர் பின்னாடி போகிறது அதெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட இது பிராமணர் எங்கள் வீட்டில் ஒன்றுத்துக்கு கூட இருக்கக்கூட மாட்டோம். அது எல்லாத்துக்கும் நாங்களே தான் செஞ்சுப்போம். அது எங்களோட இது. நாங்கள் பாதி வந்து மூட நம்பிக்கையை நம்ப மாட்டோம். இந்தமாரி விஷயத்த விடவும் மாட்டோம். நலுங்கு வைக்கிறதுனா ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அது இப்போ எங்கள் சின்ன சித்தி நலுங்கு வைக்கிறாங்க. இவங்க தான் வயசில் ஒரு 80 வயசு ஆகுது. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு முக்கியம்னு வச்சுது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள நலுங்கு வைப்பாங்க. இவங்க வச்சாங்கன்னா அது பொண்ணுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவுடைய தம்பி ஒய்ஃப். இவங்களும் ஒரு 60 வயசானவங்க. அவங்க 2 பேர் வச்சுட்டு இப்போ பொண்ணுடைய அம்மா, இவங்க பொண்ணுடைய அம்மா வைக்கிறாங்க. இது பொண்ணுடைய பெரியம்மா எங்கள் அக்கா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவளுக்கு ட்ரெஸ்ஸு நகைலாம் வச்சு கொடுக்குறாங்க. அவள் டாக்டர் தான். பொண்ணு டாக்டர், மாப்பிள்ளை டாக்டர். பொண்ணு வந்து இது எங்கள் அண்ணி. பொண்ணு கவர்மெண்ட் டாக்டர். அதனால் பெரிய குடும்பம் தான். ஆனால் சிம்பிளாக தான் செய்வோம் நாங்கள். இதெல்லாம் வீட்டில் சாப்பாடு போடுவோம். மொத்தமே 7-9 பேர் தான் நலுங்கு வச்சாங்க. அப்புறம் மதியானம் நாங்கள் தாய் மாமா நலுங்கு 11 பேர் கூப்பிட்டு வச்சோம். அதை நான் வீடியோ எடுக்க முடியல மக்களே, அதனால் எடுக்கலை. பரவாயில்ல. இது வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இது உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது விட்டுருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.